ஆஸ் அ பேரண்டா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க நோ சொல்வீங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு நம்ம குழந்தைங்களும் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லணும். சொல்லிக் கொடுக்கறது அதை விட ரொம்ப முக்கியம். ஆஸ் அ பேரண்டா நமக்கு என்ன ஆசையா இருக்கும்? நம்ம குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் எஸ், ஓகேம்மா, சரிங்கம்மா, ஓகேப்பா இதை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம குழந்தைங்களும் நோ சொல்ல விட்டுறதே இல்லை. அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு தப்பான வழிநடத்தலுக்கோ, தப்பான விஷயங்களை செய்ய கூப்பிடும் போதோ, தப்பான விஷயங்களை செய்ய தூண்டும் போதோ நோ அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நோன்னு சொல்றது? சரி, நம்ம இவ்வளவு நாள் இவங்க கிட்ட பழகிட்டோம், நோ சொன்னா நம்ம ஏதாவது நினைச்சிருவாங்களோ, அவங்க கிட்ட பழகாம போயிடுவாங்களோ அப்படின்றது அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுனால அவங்க நோ சொல்றதுக்கு தயங்குவாங்க. தப்பான வழிநடத்தல்களுக்கு போறதுக்கு தூண்டுகோலா ஆயிடும். இந்த தப்பு பண்ணிடாதீங்க. அவங்க நோ சொன்னாங்க அப்படின்னா நோவா, ஓகே உனக்கு வேணாமா தங்கம், ஓகே வேணாம் அப்படிங்கறது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், நம்ம குழந்தைங்களுக்கும் நோ சொல்லணும்ன்றத சொல்லிக் கொடுங்க.